மட்டக்களப்பு பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதன் மூலமே நாட்டின் பொருளாதாரம் வலுப்படும் என்ற அடிப்படையிலே மட்டக்களப்பின் பொருளாதாரத்தின் மிக மைய புள்ளியாக இருக்கின்ற இந்த மேய்ச்சல் தரையை இந்த பண்ணையாளர்களுக்கு வழங்குவதன் மூலம் கால்நடைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு மட்டக்களப்பு மாவட்ட நிர்வாகத்துக்கு இருக்கின்றது, மகாவலி அதிகார சபைக்கு இருக்கின்றது, அதே நேரம் அரசுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் கட்சி பேதமின்றி, நாங்கள் இனமத பேதமின்றி இந்த மாவட்டத்திலே இந்த இந்த மேய்ச்சல் தரையை பெற்றுக் கொடுப்பதற்காக, இந்த பண்ணையாளர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கைகோத்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த விடயத்திலே இன்று சுமூகமான சூழ்நிலை வர வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் பங்களிப்பு செய்ய வேண்டிய பண்பும் இருக்கின்றது. அந்த விடயத்தை மேம்படுத்தும் முகமாக இன்று பண்ணையாளர் சங்கம் சகலரையும் உள்வாங்கி இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்கின்றது அல்லது நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த இடத்திலே நாம் மகிழ்ச்சியாக இதனை வரவேற்கின்றோம். ஏனெனில் சம்பந்தப்பட்ட சகலரும் ஒன்றிணைந்து பயணிக்கின்ற பொழுதுதான் பிரச்சனைகளுக்கு மிக விரைவானதும் தீர்க்கமான தீர்வினையும் பெற்றுக்கொள்ள முடியும். மகாவலி வீவலயத்திலே இந்த இடதுகரை பகுதியிலே பாரிய அபிவிருத்தி பணிகள் செய்யப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். உட்கட்டுமான பணிகள் செய்யப்பட வேண்டியது மிக முக்கியமான விடயம். நாங்கள் வருகின்ற பொழுது அந்த கஷ்டங்களை உணர்ந்தோம். நாங்கள் ஒரு நாள் வருகின்ற பொழுது இவ்வாறான கஷ்டங்கள் என்றால் இந்த பிரதேசத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அல்லது தொழில் செய்கின்ற மக்கள் எவ்வாறு நாள் முழுக்க கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்றதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டதற்கும் நான் உண்மையான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு அப்பால் மகாபலி authority-யையும் நாம் வரவேற்கின்றோம். We are kindly, positively we approach. We are invite, you are welcome to accommodate this initiation of this providing the land and development to this area, because you are developed the tank and road infrastructure, everything to definitely contribute to the particular economy. So I kindly request you, because government taken the policy but implementing part is the government staff. So definitely your full contribution definitely support to the development of the particular economy. So we kindly welcome to join our hand also to develop this area. ஆகவே மக்களே, நீங்கள் இந்த விடயத்திலே மிக முக்கியமாக இந்த மேய்ச்சல் தரை சம்பந்தமாக இந்த சங்கம் எடுத்திருக்கின்ற முயற்சியை நாம் பாராட்டுவதோடு நாம் தொடர்ந்தும் உங்களுடன் பயணிப்போம். மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் நான் இந்த இடத்திலே கூறி வைக்க விரும்புகின்றேன். மட்டக்களப்பு மாவட்டம் வரலாற்றிலே மிக பாரிய அளவு நிலப்பரப்பை கொண்டிருந்தது. வடக்கே வெறுகலாறு மற்றும் மன்னம்பட்டி ஆறு, அதன் அப்பால் இங்கே மகோய் ஆறு, தெற்கே கும்புக்க நோயா வரை மிக பரந்திருந்த நிலம் என்று பல வழிகளிலே பல காரணங்களால் கடந்த ஆட்சிகளிலே சுருங்கி போயிருந்தாலும் எமது நிலம் இந்த பண்ணையாளருக்கு வேண்டும் என்றதும் இந்த அபிவிருத்தி நடக்கின்ற காலப்பகுதியிலே இன விகிதாசாரம் மாற்றமடையாது தொடர வேண்டும் என்பதிலும் நாம் மிக உறுதியாக இருக்கின்றோம். அந்த விடயத்திலே உங்களுடைய அபிவிருத்தி பாதை முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றும் இந்த மக்களுடைய வாழ்வு மற்ற இடங்களில் இருப்பவர்கள் போன்று சமமாகவும், அதற்கு அப்பால் வடகிழக்கு யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு உட்கட்டமைப்பு அளிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் மேலதிகமான நிதி ஒதுக்கீட்டுடன் இந்த மக்களுடைய வாழ்வு சூட்சமாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த விடயத்திலே அரசு அதிகாரிகள், அரசாங்கம் எல்லோருடைய ஒத்துழைப்பை நாம் மிக மிக எதிர்பார்க்கின்றோம். அதற்குரிய ஆதரவையும் அதற்குரிய வரவேற்பையும் தர தயாராக இருக்கின்றோம். ஆகவே இந்த விடயத்திலே இன்றைய இந்த பொங்கல் விழா, அடுத்த பொங்கல் விழாக்கு முன்னராக இந்த நிலம் இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். மிக முக்கியமாக திலகநாதன் அவர்கள் சொன்னார், அடுத்த இந்த வருஷத்துக்குள்ளே கொடுக்கப்படும் என்று. நாங்கள் அதை அரசினுடைய ஒரு செய்தியாகவே நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நிச்சயமாக இந்த மகாவலி அதிகார சபையினூடாக இந்த வழங்கப்படுகின்ற நிலம் இந்த காலப்பகுதிக்குள்ளே அது வெற்றிகரமாக கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு அப்பால் வனவிலா திணைக்களமும் தங்களுடைய காணி எல்லைக்குட்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த காணியை இந்த மேய்ச்சல் தரைக்கு வழங்கப்பட வேண்டும். உண்மையிலே ஆரம்ப காலத்திலே நான் அறிந்த வரையில் 15,000 ஏக்கர் என்றுதான் ஆரம்பத்திலே இந்த விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டன. பின்பு அது 3,000 ஹெக்டேர்களாக மாற்றப்பட்டன. இன்று 3,000 ஏக்கராக நின்றிருக்கின்றது. இது படிப்படியாக சுருங்கி விடாது. 6 லட்சத்துக்கு மேற்பட்ட மாடுகள் அல்லது கால்நடைகள் இருக்கின்றன என்று பேராசிரியர் சொன்னார். உண்மையாக பதியப்பட்டனவா பதியப்படாதிருக்கின்றனவா அந்த ஒழுங்குகளுக்கு அப்பால்
இங்கிருக்கின்ற இந்த மேய்ச்சல் தரை நிலமானது இங்கிருக்கின்ற கால்நடைகளுக்கு போதுமான அளவாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக ஒவ்வொரு முறையும் கால்நடைகளை அவர்கள் கொண்டு செல்கின்ற பொழுது பாரிய பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. நிரந்தரமாக மேய்ச்சல் தரை இருக்கின்ற பொழுது அதனுடைய ஆதாரமான வளர்ச்சியான கட்டமைப்பை அவர்கள் பேணக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே அரசாங்கத்தினுடைய உதவிகள், அரசு நிறுவனங்களின் உதவிகள், அதற்குரிய செயற்பாடுகள் மூலம் இவர்களுடைய வாழ்வாதாரம் மிக சிறப்பாக செயற்பட்டு இந்த மட்டக்களப்பின் பொருளாதாரம் மிக உறுதுணையாக வெற்றி அடைய வேண்டும். அதன் மூலம்தான் இந்த ஒவ்வொரு பிரதேசம் ஒவ்வொரு மாவட்டம் உறுதுணையாக வெற்றி அடைவதன் மூலம்தான் நாட்டின் பொருளாதாரம் சீராக அமையும் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய எல்லோருடைய கனவும் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் வெற்றிகரமாக நிறைவேற இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கும் என்னையும் அழைத்தமைக்காகவும் இந்த விடயத்திலே உங்களோடு பங்கு கொண்டு பயணிக்கின்ற அடிப்படையிலே உங்கள் அனைவருக்கும் நன்றியை